நடிகர் எஸ்கே என்கிற சிவகார்த்திகேயனை பற்றி சோசியல் மீடியாவில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, குறிப்பாக இசையமைப்பாளர் இமான் பற்றிய சர்ச்சைகள் வந்ததுக்கப்புறம் அவருடைய இமேஜ் பார்த்திங்கன்னா தாறுமாறாக சரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட அவரை பற்றிய பாசிட்டிவான பல விஷயங்களை கேட்க முடியுது. அதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய உதவும் மனப்பான்மை. அதாவது நமக்கே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா மறைந்த இயக்குனர் ராசு மதுரனின் மனைவி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவை யாருமே கூட கண்டுக்கல. அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படிங்கிறத அவருடைய இயக்கத்தை நடித்த எந்த ஒரு நடிகரும் கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க, ஆனால் யாருமே கண்டுக்கல. ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயன், எங்கள் பிள்ளைகளோட படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 97,000 இந்த வருஷத்துக்கான படிப்பு செலவை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நெகிழ வச்சுருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை இயக்குனர் கரு பழனியப்பன் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அவரை பாராட்டிக்காரு. ஸோ இதை கேள்விப்பட்ட இயக்குனர் வசந்தபாலன் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, அவர் 2021 கொரோனாவில் பாதிக்கப்பட்டார். அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நான் 2021 கொரோனா 2வது அலையில் நான் பாதிக்கப்பட்ட செய்தி அறிந்த சிவகார்த்திகேயன் எனக்கு மிகப்பெரிய அளவில் உதவுறதுக்கு முன் வந்தார். பணம் தேவையா அப்படின்னு கேட்டதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் மெடிக்ளைம் பாலிசி போட்டிருந்ததால் அதுவே கவர் ஆகிடுச்சு அப்படின்னு அவருக்கு நான் நன்றி கூறினேன். ராசு மதுரன் போன்று நானும் அவரோடு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாதவன். ஏற்றத்தாழ்வு கொண்ட பொருளாதார கட்டமைப்பை அன்பின் தேர்தான் வழிநடத்தி செல்கிறது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட வசந்தபாலன் சொல்லியிருக்காரு. வசந்தபாலன் இப்போ சொல்லினா சிவகார்த்திகேயன் அவருக்கு உதவ முன்வந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். இப்போது நம்ம சொன்ன மாதிரி இமான் சர்ச்சைக்கு அப்புறம் அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகுதை கேள்விப்பட்டு தான் அவர் உதவி செய்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா வசந்தபாலன் பாதிக்கப்பட்டது 2021 கொரோனா செகண்ட் அலையில், அதாவது 2வது அலையில். ஸோ அப்போவே சிவகார்த்திகேயனோட அந்த உதவும் மனப்பான்மை பல வருடங்களாக இருக்குது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அது மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி மறைந்த பாடலாசிரியர் முத்துக்குமாரோட அவருடைய பையனோட செலவையும் இவர் தான் ஏற்றுக்கிறாரு. எப்படின்னா, இவர் பாடல் எழுதுறது மூலம் சிவகார்த்திகேயன் தான் பாடல் எழுதுறதுக்கு சம்பளமாக வாங்குறாரு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் குடும்பத்துக்கு கொடுத்துட்றாரு. அவருடைய பிள்ளைகளோட எதிர்கால வளர்ச்சிக்கும் கல்வி பணிக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட இந்த உதவும் சம்பவங்கள், நெகிழ்ச்சியான தருணங்கள் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட.